நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மார்கழி மாதத்தில் என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்கு, ஆண்டாள் அவங்க ஆசைப்பட்ட திருமாலை கணவரா அடைய மார்கழி மாசத்துல என்னெல்லாம் செஞ்சாங்க, எப்படி விஷ்ணுவை கணவரா அடைஞ்சாங்கன்னு ஆண்டாள் பத்தி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் இந்த ஒரே வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மானிட பிறவியா பிறந்து கடவுளையே திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு திருமாலோட ஒன்னா கலந்த ஆண்டாளை பத்தி பார்க்கலாம். வைணவ சமயத்தோட முதன்மை கடவுளான விஷ்ணுவை போற்றி தமிழ்ல பல பாடல்கள் எழுதி தமிழ்நாட்டுல வைணவ சமயத்தை அதிக அளவுல மக்களுக்கு உணர்த்தினவங்கள தான் ஆழ்வார்கள்னு சொல்றோம். 12 ஆழ்வார்கள்ல ஒருத்தர் தான் விஷ்ணு சித்தருங்கிற பெரிய ஆழ்வார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இவரோட நந்தவனத்துல தான் துளசி செடிக்கு அடியில இருந்து ஒரு குழந்தை கிடைக்குது. பெரியாழ்வாருக்கு குழந்தை இல்லாததால அந்த பெண் குழந்தையை எடுத்து வளர்க்கலாம்னு முடிவு பண்ணி கோதைன்னு பேரும் வைக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே கோதைக்கு வைணவ சமயம், தமிழ் மொழி, கண்ணனோட லீலைகள், திருமால் பத்தி இப்படி எல்லாத்தையும் சொல்லி வளர்க்கிறாரு பெரியாழ்வார். அதை கேட்கிற கோதைக்கு கண்ணன் மேல காதல் வந்து அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு கண்ணனை தன்னோட கணவரா நினைச்சு வாழ்ந்து வராங்க. பெரியாழ்வார் அந்த கோவில்ல ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துல இருக்காரு. அவருக்கு அந்த கோவிலுக்கு எல்லா இடத்துக்கும் போக உரிமை இருந்திருக்கு. அவர் கூடவே ஆண்டாளும் கோவில் கர்ப்பகிரகம் வரைக்கும் போயிருக்காங்க. நந்தவனத்துல இருந்து பூக்கள் பறிச்சு மாலை கட்டி எடுத்துட்டு போறத பெரியாழ்வார் வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ஆண்டாள் என்ன பண்றாங்கன்னா, நம்ம கண்ணனுக்கு மேட்சா இருப்போமான்னு பாக்குறதுக்காகவும் இவங்களோட வாசம் கடவுள் மேல படணுங்கிறதுக்காகவும் பெருமாளுக்கு கட்டி வச்சிருந்த மாலையை எடுத்து இவங்க மேல போட்டு கண்ணாடி முன்னாடி நின்று ரசிச்சுட்டே இருப்பாங்களாம். அப்போ மாயக்கண்ணன் அந்த கண்ணாடியில தோன்றி சிரிப்பாராம். இப்படி ஒவ்வொரு நாளும் மாலைய தம் மேல போட்டு பார்த்துட்டு பெரியாழ்வார் பாக்குறதுக்கு முன்னாடி திரும்ப வச்சிடுவாங்களாம். அந்த மாலையை அவர் எடுத்துட்டு போய் விஷ்ணுவுக்கு போட்டிருக்காரு. ஒவ்வொரு நாளும் ஆண்டாள் இதே மாதிரி திருமாலுக்கு எடுத்து வச்சிருந்த மாலையை அவங்க மேல போட்டு அழகு பாக்குறத ஒரு நாள் பெரியாழ்வார் பார்த்துடுவாரு. அதை பார்த்துட்டு கோதையை திட்டிட்டு அந்த மாலையை பெருமாளுக்கு போடாம புதுசா ஒரு மாலையை கட்டி பெருமாளுக்கு போட்டிருக்காரு. அன்னைக்கு நைட்டு திருமால் பெரியாழ்வாரோட கனவுல வந்து, எனக்கு கோதை சூடிய மாலைகள் தான் வேணும், அதை தான் எனக்கு போடணும், வேற மாலையை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதனாலதான் ஆண்டாள சூடி கொடுத்த சுடற்கொடின்னு சொல்றாங்க. பெரியாழ்வாரும் அதுக்கப்புறம் கோதைக்கு போட்டு அழகு பார்த்த மாலையை தான் பெருமாளுக்கு போட்டிருக்காரு. விஷ்ணு மேல இருந்த பக்தியில தமிழ் மொழியில 2 மிகப்பெரிய புத்தகங்களும் ஆண்டாள் எழுதியிருக்காங்க. திருப்பாவை, நாச்சியார் திருமொழின்னு. இப்பவும் மார்கழி மாசத்துல விஷ்ணுவோட கோவில்கள்ல ஆண்டாள் திருப்பாவை தான் இசைக்கிறாங்க. அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க திருப்பாவையிலன்னு பார்த்தா, மார்கழி மாசத்துல எப்படி விரதம் இருக்கணும், இறைவனை வழிபடணும், ஒரு சாதாரண பெண் எப்படி கடவுள் கூட வாழ்றது, கடவுள் மேல காதல் கொண்டு அவரையே எப்படி கணவரா அடையணும், ஆண்டாள் எப்படி கண்ணன் மீது காதல் கொண்டாங்க, அவங்களோட வாழ்நாள் லட்சியமான கண்ணனை மணப்பது எப்படின்னு அந்த புக்ஸ்ல பாட்டா எழுதியிருக்காங்க. திருப்பாவையில வர முதல் பாடல் தான் மார்கழி திங்கள் பாடல். மார்கழி மாதம் முழுவதும் கோபியர்கள் கண்ணனை கணவரா அடைய காத்தியாயினி தேவியை வழிபட்ட மாதிரி கண்ணனை நினைச்சு விரதம் இருக்க சொல்லி இவங்களோட தோழிகளையும் சேர்த்துக்கிட்டு அதிகாலையில நீராடி வண்ண கோலம் போட்டு வைகுண்ட பெருமாளை அடைய திருப்பாவைய பாட சொல்லியிருக்காங்க. கோதை ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிப்பாங்களாம். கேரளா ஸ்டைல்ல கொண்டு போறது, அப்புறம் எப்பவும் கையில கிளி வச்சுட்டு இருக்குதுன்னு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல ரொம்ப கேர் பண்ணிப்பாங்களாம். இவங்கள பார்த்துட்டு இவங்களோட தோழிகளும் ஆண்டாள் என்ன பண்றாங்களோ அதே மாதிரியே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கோதைக்கு திருமண வயசு வந்ததும் பெரியாழ்வார் மேரேஜ் பண்ணி வைக்க பார்த்திருக்காரு. சின்ன வயசுல கோதை கண்ணனை தான் திருமணம் பண்ணிக்குவேன்னு சொன்னதை எல்லாரும் விளையாட்டுத்தனமா சொல்றாங்கன்னு நினைச்சு விட்டுட்டாங்களாம். திருமண வயசு வந்ததும் ஆண்டாள் அதையே தான் சொல்லியிருக்காங்க. பெரியாழ்வாருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம எப்படி கடவுளை திருமணம் பண்ணி வைக்க முடியும், ஒண்ணுமே புரியாம ரொம்ப கவலையா இருந்திருக்காரு. அவரோட கனவுல வந்த பெருமாள் கோதைய ஒரு மணப்பெண் மாதிரி அலங்கரிச்சு திருவரங்கத்துக்கு அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காரு. பெரியாழ்வாரும் அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு கோதைய மணப்பெண் மாதிரி அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு போயிருக்காரு. கோவிலோட கருவறைக்குள்ள போன ஆண்டாள் அரங்கநாதரோட ஒன்னா கலந்துட்டாங்களாம். இந்த விஷயம்லாம் நடந்தது கலியுகத்தில் 7ஆம் நூற்றாண்டுல தான், அதாவது 1600 வருஷத்துக்கு முன்னாடி தான். நம்ம தமிழ்நாட்டுல ஆண்டாள் மாதிரி வடநாட்டுல மீராபாய் கண்ணன் மீது தீராத காதல் கொண்டவங்க. இவங்களும் கண்ணனோட மாய சக்தியில ஒன்னா இறைவனோட கலந்துட்டாங்க. ராதையும் கிருஷ்ணரும் வாழ்ந்தது துவாபர யுகத்தில். ஆனா கலியுகத்தில் பிறந்த மீரா ராதையோட மறுபிறவின்னு சொல்றாங்களே, உண்மையாவே யார் இந்த மீராபாய்? மீரா பல துன்பங்கள் அனுபவிச்சப்போ கிருஷ்ணர் எதனால அவங்கள காப்பாற்றணும், இந்த பிறவியிலாச்சும் கிருஷ்ணரோட சேர்ந்தாங்களா இல்லையான்னு இதுவரைக்கும் மீராபாயை பத்தி உங்களுக்கு தெரியாத பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ராதை லக்ஷ்மியோட அவதாரம். கிருஷ்ணரோட சேர முடியாம இறந்த ராதை தான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிருஷ்ணரை காதலிக்கணும்னு மீராவா மறுபடியும் கலியுகத்துல பிறந்து கிருஷ்ணரை திருமணம் பண்ணிக்க நினைக்கிறாங்க.
கலியுகத்துல கடவுள் காட்சி கொடுத்ததில்ல. அப்படி இருக்கும்போது மீராபாய் கிருஷ்ணரை சந்திச்சாங்களா இல்லையா, கிருஷ்ணரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்களான்னு பார்க்கலாம். மீராபாய் 1498 ராஜஸ்தான் ஜோத்பூர்ல ரத்தன் சிங்கோட பொண்ணா ஒரு அரச குடும்பத்துல பிறந்திருக்காங்க. இவங்க ஃபேமிலி ஃபுல்லா விஷ்ணுவை கும்பிடுறவங்க. சின்ன வயசுலேருந்தே கிருஷ்ணரை தன்னோட கணவரா நினைச்சு கிருஷ்ணர் சிலையோடையே வாழ்ந்து வந்திருக்காங்க மீராவும். கிருஷ்ணரை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு உறுதியா இருந்திருக்காங்க. மீராவுக்கு 18 வயசானதும் அவங்க வீட்டுல இருக்கவங்க கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. ஆனா மீராவுக்கு சுத்தமா அதுல விருப்பமே இல்ல. கிருஷ்ணர் மீராவோட கனவுல வந்து திருமணம் பண்ணிக்க சொல்றாரு. மீராவும் மேவார சேர்ந்த போஜராஜன் என்னும் அரசனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா கல்யாணம் ஆகியும் மீராவால போஜராஜனை ஏத்துக்க முடியல. ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்கவங்களோட குலதெய்வமா காளி தேவிய வழிபடுறாங்க. மீராபாய் கிருஷ்ணரை வழிபடுறது அவங்க யாருக்கும் சுத்தமா பிடிக்கல. காளியை கும்பிட சொல்லி வற்புறுத்துறாங்க. மீரா தினமும் கோயிலுக்கு போய் பஜனை பாடுறதும் புல்லாங்குழல் வாசிச்சு ஆடுறதுமாவே இருந்திருக்காங்க. இதனால மீரா வேற யாரையோ லவ் பண்றாங்க போல, அதான் டெய்லி கோயிலுக்கு போறாங்கன்னு சொல்லி மீராவை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. டெல்லியில சுல்தானோட இஸ்லாமிய ராஜ்யத்துக்கு எதிராக போர் நடந்தப்போ மீராவோட கணவர் போர்ல இறந்துடுவாரு. அப்புறம் அவரோட தம்பி விக்ரமாதித்யன் நாட்டை ஆட்சி செய்யறாரு. கணவர் இறந்ததை கூட பொருட்படுத்தாம மீரா கிருஷ்ணரை வழிபடுறதை மட்டும் நிறுத்தவே இல்லை. காலப்போக்குல தன்னை மறந்து பொதுமக்களோட சேர்ந்து ஆடுறதும் பாடுறதுமா இருந்திருக்காங்க. அரச குடும்பத்து ராணி இப்படி தெருவுல ஆடிட்டு இருந்தா நாட்டோட மானமே போகுதுன்னு விக்ரமாதித்யனும் போஜராஜனோட தங்கையும் சேர்ந்து மீராவை கொலை பண்ண பாக்குறாங்க. எல்லா கொலை முயற்சிகள்ல இருந்தும் கிருஷ்ணர் மீராவை எப்படி காப்பாத்தினார்னு பார்ப்போம். பக்த பிரகலாதன் விஷ்ணுவை வழிபடக்கூடாது, விஷ்ணு நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு இரண்யன் எப்படி பல தொல்லைகள் கொடுத்தாரோ, அதே மாதிரி மீரா கிருஷ்ணரை வழிபடக்கூடாதுன்னு மீராவை சாகடிக்க முயற்சி பண்றாங்க. பிரகலாதனை காப்பாத்த நரசிம்மர் அவதரிச்சாரு. கிருஷ்ணரும் மீரா கூடவே இருந்து பல அதிசயங்களை செஞ்சிருக்காரு. மீராவுக்கு தெரியாம கண்ணனுக்கு செஞ்ச பிரசாதத்துல விஷம் கலந்து அதை மீராவை சாப்பிட வச்சிருக்காங்க. ஆனா அந்த விஷம் கலந்த பிரசாதத்தை சாப்பிட்டும் மீராவுக்கு எதுவுமே ஆகல. அடுத்ததா மீராவோட படுக்கையில இரும்பு ஆணிகளையும் முட்களையும் போட்டு வச்சாங்களாம். கண்ணனோட அருளால அந்த முள்படுக்கை ரோஜா இதழ்களா மாறிடுச்சான். அர்ச்சனைக்கு வச்சிருந்த மலர் கூடையில பூக்களுக்கு பதிலா விஷப்பாம்பை வச்சு கொடுத்துருக்காங்க. மீரா அதை திறந்து பார்க்கும்போது அதுல அழகிய பூக்கள் மட்டும்தான் இருந்திருக்கு. கலியுகத்திலையும் கடவுளை நம்புறவங்களை கடவுள் எப்பவுமே காப்பாத்துவாருங்கிறதுக்கு இவங்க லைஃப் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். மீராவோட பக்தி பாடலையும் பஜனையையும் கேட்க பல மக்கள் ஒண்ணு கூடியிருக்காங்க. அக்பரும் அவரோட அமைச்சரும் மாறு வேஷத்துல வந்து மீராவோட பாடலை கேட்டு ஒரு மரகத நெக்லஸ பரிசா மீராவோட காலடியில வச்சுட்டு போயிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மீரா குடும்பத்தை சேர்ந்தவங்க இதுக்கு மேல மீராவை உயிரோட விடக்கூடாதுன்னு ஆத்துல தள்ளி கொலை பண்ண பாக்குறாங்க. மீரா ஆத்துக்கு போற வழியில கிருஷ்ண நாமத்தை சொல்லிட்டே போறாங்க. மீராவோட மாமனார் ராணா சங்கா தண்ணியில தள்ளி விட்டதும் கிருஷ்ணர் முதல் முறையா மீரா முன்னாடி காட்சி கொடுக்கிறாரு. மீராவோட கைய பிடிச்சு தூக்கி விட்டு உன்னோட இந்த நரக வாழ்க்கையை விட்டுட்டு என்ன தேடி வான்னு சொல்லியிருக்காரு. கிருஷ்ணரே நேர்ல வந்து கூப்பிட்டதும் மீரா ராஜஸ்தான்ல இருந்து பாலைவனத்துல வெறும் காலோடையே நடந்து துவாரகையை நோக்கி போறாங்க. அங்க இருந்தவங்க மீராபாயோட பக்தியை பார்த்து எல்லாரும் மெய் மறந்து மீராவை வணங்குறாங்க. மீராவோட மாமனாரும் கணவரோட தம்பியும் மீராவுக்கு செஞ்ச கொடுமைகள் மீரா அந்த நாட்டை விட்டு போனதும் அந்த நாட்டு மக்களை பாதிக்குது. அப்பதான் ஒரு துறவி வந்து சொல்றாரு, மீராபாய் ராதையோட அவதாரம், அவங்கள நீங்க கஷ்டப்படுத்தினதாலதான் மீரா நாட்டை விட்டு போனதும் இவ்ளோ கஷ்டத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க. மீராபாய் உங்க நாட்டுக்கே திரும்ப வந்தாதான் உங்க நாட்டு மக்களோட கஷ்டம்லாம் குறையும், நீங்க நல்லா இருப்பீங்கன்னு அந்த துறவி சொல்றாரு. ஆனா மீராபாய் எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதனால அந்த நாட்டு படை வீரர்கள் எல்லா இடத்துலயும் மீராவை தேடுறாங்க. துவாரகையில இருந்த மீரா பிருந்தாவனத்தை நோக்கி போறாங்க. அங்க மீரா கிருஷ்ண பக்தியில மனமுருகி பாடிட்டு இருக்கும் போதே எல்லார் கண் முன்னாடியும் மீரா மாயமா மறைஞ்சு கிருஷ்ணர் சிலையோட ஒன்னா கலந்துட்டாங்களாம். மீரா இறந்திருந்தாலோ இல்லைன்னா காணாம போயிருந்தாலோ அவங்களோட உடல் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஆனா அந்த இடத்துல இருந்த மீரா மாயமா மறைஞ்சு கிருஷ்ணரோட ஒன்னா இணைஞ்சத பல மக்கள் பார்த்திருக்காங்க. 1300 பாடல்களுக்கு மேல கிருஷ்ணரை பத்தி பாட்டு எழுதியிருக்காங்க மீரா. பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் சிலையோட மீரா மாயமா போனதா சிலர் சொல்றாங்க. இன்னும் சிலர் மீராவை அவங்களோட மாமனார் ராணா சங்கா மேவாருக்கு திரும்ப அழைச்சிட்டு வந்ததாகவும் அந்த நாட்டு எல்லைக்குள்ள மீரா கால் எடுத்து வச்சதும் பயங்கர இடியும் மின்னலுமா வந்து கிருஷ்ணர் மீராவுக்கு காட்சி கொடுத்ததாகவும் அந்த சமயத்துலதான் மீரா மாயமா போனதாகவும் சொல்றாங்க. ராணா சங்கா தன்னோட தப்பா உணர்ந்து மீராவுக்கு கோயில் கட்டியிருக்காரு. மீரா கிருஷ்ணர் மேல கொண்ட காதலால அவங்களோட ஆத்மா கிருஷ்ணரோட ஒன்னா கலந்து மீரா மாயமா மறைஞ்சு போனத
1500 வாழ்ந்த ராஜஸ்தான் மக்கள் பல பேர் இந்த அதிசயத்தை நேர்ல பார்த்திருக்காங்க. அதனால ராணா சங்கா மேவார்ல மீராவுக்கு ஒரு கோவிலும் கட்டியிருக்காரு. ராஜஸ்தான்ல இருக்க மக்கள் மீராவை ராதையோட அவதாரமா தான் நம்புறாங்க. ஆனா சில வெர்ஷன் புக்ல மீராபாய் துவாரகையில லலிதாங்கிற கோபியரா பிறந்து கிருஷ்ணர் மேல தீராத காதல் கொண்டு முக்தி அடையாம இருந்ததால மறுஜென்மம் எடுத்தாவது கிருஷ்ணரை திருமணம் பண்ணிக்கணும்னு பிறந்ததா சொல்றாங்க. கிருஷ்ணரை திருமணம் பண்ணிக்க முடியாம போனாலும் அவங்களோட வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ணரை மட்டுமே நினைச்சு வாழ்ந்தவங்க தான் ராதையும் மீராவும். துவாபர யுகத்தில் மட்டுமல்ல கலியுகத்திலும் கிருஷ்ணர் மீது காதல் கொண்டு கிருஷ்ணரை அடைஞ்சவங்க தான் மீராபாய். ராதா கிருஷ்ணர் காதல் கதை நடந்தது துவாபர யுகத்தில். ராதையோட உயிர் பிரிஞ்சு கிருஷ்ணரோட ஒன்னா இணைஞ்சிடும். ஆனா மீரா கலியுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போதே கிருஷ்ணரோட ஒன்னா இணைஞ்சிடுவாங்க. மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மான்னு 3 பேருமே உலக நன்மைக்காக பல அவதாரங்கள் எடுத்திருக்காங்க. சிவன் 19 அவதாரங்களும் விஷ்ணு 23 அவதாரங்களும் எடுத்திருக்காங்க. கருட புராணத்துல விஷ்ணுவோட தச அவதாரங்கள் பத்தி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா பாகவத புராணத்துல விஷ்ணு எடுத்த 23 அவதாரங்கள் பத்தியும் கலியுகம் முடிவில் எடுக்க போற 24வது அவதாரமான கல்கி அவதாரத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. விஷ்ணு பகவானோட 24 அவதாரங்கள் பத்தியும் பிரம்மாவோட சில அவதாரங்கள் பத்தியும் இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். விஷ்ணுவோட முதல் அவதாரம் ஆதிபுருஷன். இந்த அவதாரத்துல தான் விஷ்ணு பிரம்மாவை உருவாக்கியிருக்காரு. படைக்கும் தொழிலை செய்யற அந்த பிரம்மாவை படைச்சதே நம்ம விஷ்ணு பகவான் தான். விஷ்ணுவோட தொப்புள் கொடி மூலம் தாமரை மலரில் தான் பிரம்மா உருவாகி இருக்காரு. விஷ்ணு சயன கோலத்துல இருக்க சிலைகளை பார்த்தா அவரோட வயிற்றுலேருந்து பிரம்மா உருவானதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். விஷ்ணு பிரம்மாவை படைச்சதும் பிரம்மா படைச்ச முதல் 4 மனிதர்கள் தான் சனகுமாரர்கள். இந்த 4 பேரும் விஷ்ணுவோட அவதாரம் தான். இவங்க பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிச்சாங்க. சனகுமாரர்கள் ரொம்ப ஆசையா விஷ்ணுவை பார்க்க வரும்போது வைகுண்டத்தோட வாயில் காவலர்களான ஜெயா விஜயா உள்ள விட மாட்டாங்க. கோபமடைஞ்ச சனகுமாரர்கள் ஜெயா விஜயாக்கு சாபம் கொடுத்து விஷ்ணுவை விட்டு விலக்கி வைப்பாங்க. 3ஆவதா வராக அவதாரம். ஹிரண்யாக்ஷன்கிற அரக்கன் பூமாதேவிய பாதாள உலகத்துக்கு கடத்திட்டு போயிடுவான். ஹிரண்யாக்ஷன் கிட்ட இருந்து பூமாதேவியை மீட்க விஷ்ணு பன்றி தலையோடும் மனித உடலோடும் அவதாரம் எடுத்து பாதாள லோகத்துல இருந்து பூமாதேவியை மீட்டு அழைச்சிட்டு வருவாரு. அடுத்து 4ஆவதா நாரத அவதாரம். நொடிப்பொழுதும் நாராயணா நாராயணான்னு சொல்ற நாரதரும் விஷ்ணுவோட ஒரு அவதாரம் தான். நாரதரோட கழகம் நன்மையில முடியும்னு சொல்வாங்க. அப்படிப்பட்ட நாரதர் தேவர்களின் ரிஷியாகவும் மனிதர்களின் வழிகாட்டியாகவும் இருக்க மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் தான் நாரதர் அவதாரம். 5ஆவதா மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் நரநாராயணன். நரன் அர்ஜுனனாகவும் நாராயணன் கிருஷ்ணராகவும் பிறந்து கர்ணனை கொன்னாங்க. சிவனோட அழிவுகர ஆயுதமான பாசுபத அஸ்திரத்தை தியானம் செஞ்சே வாங்குற அளவுக்கு இவங்க 2 பேருக்கும் திறமை இருக்கும். கர்ணனை இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் சூழ்ச்சி செஞ்சு சாகடிச்சாங்க. 6ஆவது அவதாரம் கபிலர் அவதாரம். பௌத்தர்கள் அதிகம் பின்பற்றும் சாங்கிய தத்துவத்தோட தந்தை தான் இந்த கபிலர். கிருஷ்ணரே பகவத்கீதையில இவரோட சாங்கிய தத்துவத்தை தான் அர்ஜுனருக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. சாங்கியம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, கடவுளை வெளியில தேடாத உனக்குள்ளேயே தான் இருக்காருன்னு சொல்ற தத்துவம் தான் சாங்கியம். இந்த கபிலரும் பரமாத்மாவோட ஒரு அவதாரம்னு பாகவத புராணத்துல சொல்லியிருக்காங்க. 7ஆவது அவதாரம் தத்தாத்திரேய அவதாரம். மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மாவோட அம்சமா 3 தலைகளோட அத்திரி முனிவருக்கும் அவரோட மனைவி அனுஷியாவிற்கும் பிறந்தவர் தான் மகரிஷி தத்தாத்திரேயர். இவருக்கு பொதுவா 3 தலையும் 6 கைகளும் இருக்கும். விஷ்ணுவோட சங்கு மற்றும் சுதர்சன சக்கரமும், பிரம்மாவோட ஜபமாலை கமண்டலம், சிவனோட திரிசூலம் உடுக்கைன்னு 6 கையிலையும் 3 பேரோட ஆயுதங்களும் இருக்கும். 8ஆவதா யக்ன அவதாரம். யக்னேஸ்வரர் இறைவனை திருப்திப்படுத்துறதுக்காக அக்னி யாக குண்டத்துல சில திரவிய பொருட்களை போடுவாங்க. அப்படி போடுறப்போ 8ஆவது பொருளா விஷ்ணு பகவானே யக்னேஸ்வரரா அவதாரம் எடுத்து வேள்வி தீயில விழுவாரு. இந்த யக்ன அவதாரம் தேவர்களை காப்பாத்துறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு அவதாரம். உயிர் போற நிலைமையில கூட அடுத்தவங்களை காப்பாத்தணும்னு இந்த அவதாரத்துல விஷ்ணு பகவான் போதிச்சிருக்காரு. 9ஆவதா ரிஷப அவதாரம். சமண மதத்தை நிறுவியது இந்த ரிஷபர் தான். இவர் மத போதகராகவும் ஆன்மீக தலைவராகவும் இருந்திருக்காரு. 10ஆவதா பிருது அவதாரம். உலகம் தோன்றிய ஆதி காலத்துல நிலாவு மாதிரியே பூமியும் மேடு பள்ளமா தான் இருந்துச்சான். அந்த பூமியை சமப்படுத்தினது இந்த பிருது மனிதர் தான். 11ஆவதா மச்ச அவதாரம். மகா பிரளயம் ஏற்பட்டு உலகம் ஃபுல்லா வெள்ளக்காடா இருந்தப்போ விஷ்ணு பகவான் பாதி மீனாகவும் பாதி மனிதனாகவும் உருவம் எடுத்து அனைத்து உயிரினங்களையும் தாவரம் விலங்குகளை காப்பாத்தி வெள்ளம் வடிகிற வர பாதுகாத்து வந்தாரு. 12ஆவதா கூர்ம அவதாரம்.
தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல்ல இருந்து அமிர்தத்தை எடுக்க மந்தார மழையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் பயன்படுத்துவாங்க. அந்த மலை கடல்ல மூழ்கிற நேரத்தை விஷ்ணு பகவான் ஆமை உருவத்துல கூர்ம அவதாரம் எடுத்து மந்தார மலைக்கு சப்போர்ட்டா மலையை தாங்கி நிப்பாரு. 13ஆவதா தன்வந்திரி அவதாரம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலுக்கு இடையும் போது கிடைச்ச அமிர்தத்தை ஒரு கலசத்துல ஏந்தி தோன்றியவர் தான் தன்வந்திரி. இவரை ஆயுர்வேத மருத்துவத்தோட கடவுள்னு சொல்றாங்க. இவர் தான் எல்லா உயிரினங்களுக்கும் ஆரோக்கியமான உடல் நலத்தை தருவார்னு சொல்லியிருக்காங்க. 14ஆவதா மோகினி அவதாரம். பார்க்கடல்லேருந்து கிடைச்ச அமிர்தத்தை அசுரர்களும் தேவர்களும் எப்படி பிரிச்சுக்கிறதுன்னு சண்டை போட்டுட்டு இருந்தப்போ விஷ்ணு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காகவே மோகினின்னு பெண் அவதாரம் எடுத்திருக்காரு. எம்பெருமான் ஈஸ்வரன் கூட மோகினி அழகுல மயங்கி இருக்காரு. சிவனுக்கும் மோகினியான விஷ்ணு பகவானுக்கும் பிறந்தவர் தான் நம்ம சபரிமலை ஐயப்பன். 15ஆவதா நரசிம்ம அவதாரம். ஹிரண்யகசிபுங்கிற அரக்கனை அழிக்கிறதுக்காகவும் பிரகலாதனோட உயிரை காப்பாத்துறதுக்காகவும் பெரிய தூணிலிருந்து தோன்றியவர் தான் நரசிம்மர். 16ஆவதா ஹயக்ரீவ அவதாரம். தொடர்ச்சியான படைப்பு தொழிலால கொஞ்சம் அசந்து போன பிரம்மதேவர் ஒரு இரவு கண்ணை மூடி தூங்கிட்டாராம். அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட மது கைடபன்கிற 2 அரக்கர்கள் பிரம்மதேவர் கிட்ட இருந்த வேதங்களை திருடிட்டு போய் பாதாள லோகத்துல ஒளிச்சு வச்சிருவாங்க. இப்படி வேதங்கள் காணா போன விஷயத்த விஷ்ணு பிரம்மா கிட்ட சொன்னதும் விஷ்ணு குதிரை முகமும் மனித உடலும் 4 கைகளை கொண்டு ஒரு அவதாரம் எடுத்து அந்த அசுரர்களை அழிச்சு வேதங்களை மீட்டு பிரம்மதேவர்கிட்டயே திரும்ப கொடுப்பாரு. இந்த ஹயக்ரீவ அவதாரத்தை வெளிப்பட்டா ஆயக்கலைகள் 64லும் சிறந்து விளங்கலாம்னு சொல்றாங்க. அடுத்து 17ஆவதா வாமன அவதாரம். மகாபலி அரசனோட ஆணவத்தை அடக்க விஷ்ணு பகவான் சிறிய உருவத்தோட மன்னன் கிட்ட 3 அடி நிலம் கேட்டு அவரோட ஆணவத்தை அடக்கி அவரோட பெருந்தன்மையை பார்த்து சிரஞ்சீவியா வாழ வரமும் கொடுத்திருக்காரு. அடுத்து 18ஆவதா பரசுராம அவதாரம். 21 தலைமுறையா மோசமான சத்திரிய அரசர்களோட வம்சத்தையே அழிச்சிருக்காரு பரசுராமர். இவரும் ஒரு சிரஞ்சீவி தான். இந்த கலியுகத்திலையும் கல்கியோட வருகைக்காக இன்னமும் காத்திருக்காருன்னு சொல்றாங்க. அடுத்து வேதவியாசர். 4 வேதங்களையும் 5வது வேதமா மகாபாரத காவியத்தையும் 18 புராணங்களையும் நமக்கு எழுதி தந்தவர். அடுத்ததா அம்ச அவதாரம். பிரம்மகுமாரர்கள் 4 பேரும் தன்னோட அப்பா பிரம்மா கிட்ட இருக்கிறதுலயே சிறந்த யோகம் என்னன்னு கத்து கொடுக்க கேட்டிருக்காங்க. அப்போ பிரம்மதேவர் பரம்பொருளான விஷ்ணுவை தியானம் செஞ்சதும் உடனே ஹம்ச அவதாரமா வந்து உயர்ந்த யோகத்தை சொல்லும் அம்ச கீதையை அவங்களுக்கு போதிச்சிருக்காரு விஷ்ணு பகவான். அடுத்ததா திரேதா யுகத்தில் வாழ்ந்த ராமர் சிறந்த ஏகபத்தினி விரதனாய் இருந்து நல்ல அரசனா பல வருஷங்கள் ஆட்சி செஞ்சிருக்காரு. தீயவர்களை அழிக்க ராமர் மனிதரா அவதாரம் எடுத்திருந்தாரு. அடுத்து 22ஆவதா கிருஷ்ணர் அவதாரம். துவாபர யுகத்தில் தீயவர்களான மாமா கம்சனையும் பாண்டவர்களுக்கு உதவி செஞ்சு கௌரவர்களையும் அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டினாரு. அடுத்து 23ஆவதா புத்தர் அவதாரம். நேபாளத்துல ராஜ குடும்பத்துல பிறந்திருக்காரு. ஆசைகளை துறந்து முக்தி அடைஞ்சாரு. புத்த மதத்தை நிறுவியதும் இவர்தான். ஹிந்து புராணத்துல புத்தரை விஷ்ணுவோட அவதாரம்னு சொல்றாங்க. ஆனா புத்த மதத்துல விஷ்ணுவோட அவதாரம்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. 24ஆவதா கல்கி அவதாரம். விஷ்ணுவோட இந்த ஒரே ஒரு அவதாரம் மட்டும்தான் இன்னும் எடுக்கல. இப்போ நடந்துட்டு இருக்க கலியுக முடிவுல விஷ்ணு அவதரிக்க போறாருன்னு சொல்றாங்க. கலிங்கிற அரக்கனை அழிச்சு மறுபடியும் முதல்லேந்து சாத்தியுகத்தை உருவாக்க போறாருன்னு குறிப்பிட்டிருக்காங்க. சிவன் விஷ்ணு மாதிரியே பிரம்மதேவரும் சில அவதாரங்கள் எடுத்திருக்காரு. அது என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். மாபெரும் இதிகாச புராணமான ராமாயணத்தை இயற்றிய வால்மீகி முனிவரை பிரம்மாவோட ஒரு அவதாரம்னு சொல்றாங்க. அடுத்து சப்த ரிஷிகள்ல ஒருவரான கஷ்யப முனிவர். மாரீஷி முனிவருக்கு மகனா பிறந்து பிரஜாபதி தட்சனோட 13 மகள்களையும் இவர் தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த கஷ்யப முனிவரும் பிரம்மாவோட ஒரு அவதாரம்னு சொல்லப்படுது. தத்தாத்திரேய அவதாரம். அத்திரி முனிவருக்கும் அவரோட மனைவி அனுஷியாவிற்கும் பிறந்தவர் தான் தத்தாத்திரேயர். மும்மூர்த்திகள் சிவன் விஷ்ணு பிரம்மாவோட அவதாரமா பிறந்திருக்காரு. அடுத்து சமஸ்கிருத மொழியில் பல காவியங்களை இயற்றிய காளிதாசரும் பிரம்மாவோட ஒரு அவதாரமா கருதுறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களையும் இதுல எந்த அவதாரம் பத்தி நீங்க புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதே போன்று மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடுற ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.